சரி, இப்ப நீங்க கொடுத்த சவுண்ட் மூலியமா எங்களை தவிர யாரும் இங்க இருக்கிறீங்கன்ட்டு தெரியுது. இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க குட் ஸ்பிரிட்டா பேட் ஸ்பிரிட்டா? குட் ஸ்பிரிட்னா 2 தடவை சவுண்ட் போடுங்க, பேட் ஸ்பிரிட்னா ஒரு தடவை சவுண்ட் போடுங்க. டேய் கணீஷ், எனக்கு ஒரு டவுட்டு. பேயில் என்னடா நல்ல பேய் கெட்ட பேய்? பேயினாலே நம்மளுக்கு ஆபத்து தானடா. இப்போ நீ கேட்குற கொஸ்டினால அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பாரு. ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கா. சவுண்ட் என்னால கேட்க முடியல. கேட்டீங்களா கேட்டீங்களா? குழந்தை சவுண்ட் கேட்டது பாரு. அது ஒரு வாட்டி தான் கேட்டது. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப இங்க நம்ம பேட் ஸ்பிரிட்டா வர வச்சுமா? ஐயோ, நம்ம வந்து கொன்னுடுமா அப்போ? எனக்கும் அதே பயம்தான். நம்ம கரெக்டா தானே மந்திரத்தை சொன்னோம், கரெக்டா தானே மெழுகுவர்த்தி எல்லாம் ஏற்றி வச்சிருக்கோம். இப்ப எதுக்கு பேட் ஸ்பிரிட் வருதுன்ட்டு சவுண்ட் கொடுக்குது? எனக்கும் பயமா தான் இருக்கு. சரி சரி, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாப் பண்ணதான் இது வந்து சவுண்டெல்லாம் வித்தியாசமாக கேட்டுட்டு இருக்கு. லெட்ஸ் கண்டினியூ. இப்போ கொஸ்டின் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் பேட் ஸ்பிரிட்ன்றதை நீங்கள் வந்து சவுண்டு கொடுத்து காமிச்சிட்டீங்க. உங்களால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஆபத்து வரும்னா இந்த 2 கேண்டில் ஒரு கேண்டில் அணைச்சி காட்டுங்க பார்க்கலாம். ஐயோ, இங்கே பாடுறா, நான் கேட்ட மாதிரி கேண்டில் அணைஞ்சிருச்சு. அப்போ இந்த பேட் ஸ்பிரிட்டால நமக்கு ஏதோ ஆபத்து வரும் போலயே. இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கும்டா, சீக்கிரம் பாருடா. அக்கா, அங்கே பாருங்கக்கா, இப்போ மறுபடியும் அந்த கேண்டில் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்? இதுலேருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வழி இருக்கும். இந்த ட்ராப்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. அப்படி தப்பிக்கணும்னா நீங்க குட் ஸ்பிரிட் யாரையாவது வர வைக்கணும். ஓ, பேட் ஸ்பிரிட்டா? நான் கேட்குறது தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களை வர வைக்க ஆன்சர் பண்ணாங்க. இப்போ குட் ஸ்பிரிட்டை நாங்கள் எப்படி வர வைக்கிறது? இல்லைங்க, ஸ்பிரிட்டுன்னு எங்கள் சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டோன்னா வர்றதுக்கு. உங்களையே எப்படி நாங்கள் வர வச்சோன்னு தெரியல. அதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீ ரொம்ப பேசுவ, அழிச்சிருவேன். நீங்க இந்த கேமை விளையாடுறது மூலியமா குட் ஸ்பிரிட்டை வர வைக்கலாம். இன்னொரு விஷயம், உங்ககிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா உங்க மரணம் ஒரு. சரிடா, அப்போ நம்ம எல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? ஏன்னா பேயே சொல்லிருச்சு இந்த 1/2 மணி நேரத்தில் எதுவும் பண்ணலாம், சோழி முடிஞ்சிடும்ட்டு. கடைசியில் ஒரு செல்ஃபியாவது எடுத்துப்போம். எனக்கு ஒரு ஐடியா. இந்த புக்கு பாதுகாத்துட்டு இருந்ததுல, அது கண்டிப்பா குட் ஸ்பிரிட்டா தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த புக்கை எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்மளை எவ்வளவோ தடுக்குது, நம்ம தான் கேட்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஸ்பிரிட்டை இங்க வர வச்சா கண்டிப்பா நமக்கு அது உதவும். சரி, எல்லாரும் ஒன்னா அந்த ஸ்பிரிட்டை கூப்பிடுவோம். இங்க குட் ஸ்பிரிட் யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்து எங்களுக்கு வந்து உங்க பிரசன்ஸை காமிங்க. நாங்க இங்க ஒரு பெரிய ட்ராப்ல மாட்டிக்கிட்டோம். ஒரு குட் ஸ்பிரிட்டால தான் எங்களால வெளியில போக முடியும்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு குட் ஸ்பிரிட் இந்த ரூம்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு பயமா இருக்கு. நேரம் நம்ம கிட்ட இல்ல. அவங்க வந்து சொல்லி போய் காலவர் ஆயிடுச்சு. இன்னும் 15 நிமிஷத்துல குட் ஸ்பிரிட் வந்து அவங்க சொல்லி இந்த புக்கை நம்ம அழிக்கணும்ன்றது சாத்தியமே இல்லாதது. அதுக்கு பதிலாக நம்ம இங்க இருந்து ஓடிடலாம். நான் கிளம்புறப்ப என்னை விட்டுருங்க. டேய், நீ வரியா இல்ல நீ இங்க இருந்து சாக போறியா? நான் கிளம்புறேன். நீ வரதான் என் பின்னாடி வா, இல்லைன்னா இங்கேயே கடை. ஏய், நீ ரூல்ஸை மீறுறப்பா. விளையாடும் போது என்ன சொல்லியிருந்தோம்? கேமை பாதிலேயே விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதனால உனக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. சீக்கிரம் இங்கே வா. என்ன பாப்பா, ரூல்ஸ் உனக்கு தெரியாதா? இந்த புக்கு தொடக்கூடாது. அப்படி தொட்டுட்டா யாரும் கேமை விட்டு விலக கூடாது. ஐயோ பேட் ஸ்பிரிட், தயவு செஞ்சு அவளை விட்டுடுங்க. தெரியாம போயிட்டா, நாங்க கண்டினியூ பண்றோம். ப்ளீஸ் ப்ளீஸ், அவளை விட்டுருங்க. மன்னிச்சிடு தம்பி. இப்ப நான் இந்த பொண்ணை விட்டாலும் உயிரோட போக மாட்டேன். சரி தம்பி,
நீ சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை விட்டுட்ட. முடிஞ்சா காப்பாத்திக்கோ. நீங்க எல்லாரும் உயிர் தப்பிக்கிறதுக்கு வழிய பாருங்க. என்னடா நடக்குது? அவளே ஏதோ கத்தி எடுத்துட்டு குத்திட்டு செத்துட்டான். எனக்கு பார்க்கவே பயமா இருக்குடா. புரியுதுடா. இப்ப நம்ம 3 பேராவது உயிரோட போகணும். இந்த கேமை கண்டினியூ தான்டா பண்ணணும். ப்ளீஸ் இந்த ரூம்ல குட்ஸ்பிரிட் இருந்தா கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க. நாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கணும். இந்த ட்ராப்ல இருந்து நாங்க வெளியே போகணும். நீங்க வந்து எப்படியாவது எங்களுக்கு உதவுங்க ப்ளீஸ். ஐயோ குழந்தைங்களா, நான் எவ்வளவோ சொன்னேனே, இந்த புக்கு ஒரு சாபம், இதை வச்சு நீங்க விளையாடாதீங்கன்னு தடுத்தனே. யாராவது என் பேச்சு கேட்டீங்களா? இப்ப பாருங்க, உங்களை 4 பேர்ல இப்ப 3 பேர் தான் இருக்கிறீங்க. என்ன உதவி வேணும் சீக்கிரம் கேளுங்க, எனக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ட்ராப்ல இருந்து நாங்க தப்பிக்கணும். என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த கேம்ல இருந்து நாங்க வெளியே போகணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த புக்கை கொளுத்துறது மூலியமா இந்த கேம்ல இருந்து நீங்க வெளியில வந்தா அது சாதாரண நெருப்பால கொளுத்த முடியாது. ஒரு மாய நெருப்பு வேணும். அதை நான் உருவாக்கி உங்களுக்கு தரேன். ஆனா அந்த நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னால இருக்க முடியாது. நீங்க தான் அந்த புக்கை எரிக்கணும். இது இந்த மந்திர நெருப்பு வந்துருச்சு. சீக்கிரம் இந்த புக் எடுத்து இங்க போடுங்க. புக்கு நல்லா தான் எரியுது. ஆனா நான் அவ வீட்டுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியலையே. நான் செஞ்ச ஒரு விளையாட்டான காரியம் இப்படி ஒரு விபரீதமாகும் தெரியலையே எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பசங்களா, உங்களோட ஃப்ரெண்டு மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா? இந்த புக்கை எரிக்கிறது மூலியமா நீங்க இந்த விளையாட்டுல இழந்ததும் இந்த விளையாட்டுல கிடைச்சதும் உங்களை விட்டு போயிடும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேட்டாவது எல்லாத்தையும் விளையாட்டை எடுத்துக்காதீங்க. டியர் வியூவர்ஸ், நீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் சூப்பரான ஸ்டோரியில மீட் பண்றேன். பாய்.